அமலாக்கத்துடன் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி 2வது நாளாக ஆஜராகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி 2வது நாளாக ஆஜராகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. 2வது நாளாக செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து 15 மாத சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி கடந்த வாரம் விடுதலையானார். அவருக்கு எதிரான அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை என்பது உள்ளது. மேலும் கடந்த வாரம் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருந்தார். அன்றைய தினம் ஆஜராகாத அமலாக்கத்துறை தரப்பு சாட்சியான தடவியல் துறை உதவி இயக்குனர் மணிவண்ணனுக்கு எதிராக வாரண்ட் என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு என்பது இன்றைய தினம் மீண்டும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதியரசர் முன்பு நேரில் ஆஜராகி இருந்தார். மேலும் அமலாக்கத்துறை சாட்சியான மணிவண்ணனும் நேரில் ஆஜராகி இருந்தார். வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை முடிக்காமல் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை விசாரிக்க முடியுமா என உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் பெற உள்ளதால் இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஆனால் செந்தில் பாலாஜி சார்பினுடைய வாதத்தை ஏற்க மறுத்த நீதியரசர் சாட்சி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதன் பின்னர் தடயவியல் துறையினுடைய உதவி இயக்குநரான மணிவண்ணனிடம் செந்தில் பாலாஜி சார்பில் வழக்கறிஞர் கௌதமன் அவர்கள் குறுக்கு விசாரணை செய்தார். இதையடுத்து மணிவண்ணனிடம் சாட்சி நடத்தப்பட்ட அந்த சாட்சி விசாரணையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றவாளி கூண்டில் அமர வைக்கப்பட்டிருந்தார். மேலும் தடயவியல் துறையினுடைய உதவி இயக்குனர் மணிவண்ணனிடம் குறுக்கு விசாரணை என்பது இன்றைய தினம் நிறைவடையாத காரணத்தினால் இந்த வழக்கு விசாரணையை தற்போது அக்டோபர் 29ஆம் தேதிக்கு நீதியரசர்கள் தள்ளி வைத்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.